முன்னாடி ஒரு 2 விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது, சொல்லிடுறேன். சமூக நலத்துறையில் பணியாற்றக்கூடிய அங்கன்வாடி பணியாளர்களுக்கு மத்திய அரசோட நிதியில் மொபைல் ஃபோன் வழங்கப்படுகிறது. ஓகே, அந்த மொபைல் ஃபோனுக்கு டெண்டர் வெளியிடப்படுகிறது. பல நிறுவனங்கள் இந்த டெண்டரில் பங்கு பெறுகின்றன. இந்த டெண்டரை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்களோட PA ரஜினி என்பவர் திருச்சியை சேர்ந்த மணப்பாறையை சேர்ந்த மாலா சூப்பர் மார்க்கெட் என்ற ஒரு மளிகை சாமான் விற்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு இந்த மொபைல்களை சப்ளை செய்யக்கூடிய டெண்டரை கொடுக்க வேண்டும் என்று அவர் பிடிவாதமாக இருக்கிறார். இதை நான் ஏற்கனவே எக்ஸ் தளத்தில் பதிவு செஞ்சிருந்தேன். நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கிட்ட இருந்து நீங்கள் ஃபோனை வாங்க போகிறீங்க அப்படின்ட்டு நான் கொடுத்துருந்தேன். பதிவு செஞ்ச உடனே அதுக்கப்புறம் அதில் சில ரெக்டிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி இப்போ லிஸ்ட்டு ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. இப்போதும் அந்த மாலா சூப்பர் மார்க்கெட்டு தான் லோயஸ்ட் டெண்டரராக எமர்ஜ் ஆகிருக்காங்க. இப்போ லோயஸ்ட் டெண்டரராக எமர்ஜ் ஆனாங்கன்னா அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அதில் அதுதான் சட்டம், அதுதான் சரியும் கூட. ஆனால் இந்த மாலா சூப்பர் மார்க்கெட்டு லாவா என்ற மொபைல் ஃபோனை வழங்கப் போகிறது. அதற்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் உள்ள நிறுவனம் ஏசர் செல்பேசியை வழங்க இருக்கிறது. அதற்கு 3வது மற்றும் 4வது இடங்களில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இரண்டுமே சாம்சங் தொலைபேசிகளை வழங்குகின்றன. இப்போ லோயஸ்ட் கொட்டேஷனில் வந்திருக்கக்கூடிய இந்த மாலா சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் நீங்கள் இந்த டெண்டரை கொடுக்கணும், அதான் சரி. ஆனால் மாலா சூப்பர் மார்க்கெட்டு அந்த லாவான்ற மொபைல் ஃபோனை வழங்குறாங்கன்ட்டு சொன்னேன்ல, அந்த லாவான்ற அந்த மொபைல் ஃபோனு ஒரு சர்வதேச தரச்சான்றை பெற்ற நிறுவனங்கள் தான் இந்த டெண்டரில் பங்கேற்கணும். அது என்னென்னா FCC என்னக்கூடிய ஒரு சர்டிஃபிகேஷன். அமெரிக்காவை சேர்ந்த ஃபெடரல் கம்யூனிகேஷன்ஸ் கமிஷன் என்ற நிறுவனம் ஒவ்வொரு செல்பேசி அதுக்கு இது நல்ல ஃபோனு, இது ஒரு நல்ல டிவைஸு என்று சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அந்த சர்டிஃபிகேஷனை நீங்கள் டெண்டரில் வைக்க வேண்டும். ஆனால் இந்த லாவா நிறுவனம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த FCCயோட சர்டிஃபிகேட்டை வைக்காமல் சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு லெபார்ட்டரியோட சர்டிஃபிகேட்டை வச்சுட்டாங்க. இப்படி சீனாவோட சர்டிஃபிகேட்டை வச்ச ஒரே காரணத்திற்காகவே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இதே போல் ஒரு செல்பேசி டெண்டரில் லாவா நிறுவனத்தோட டெண்டர் தள்ளுபடி செய்யப்படுகிறது. இப்போ இதை கொடுக்குறாங்க. இது ஏன் எனக்கு லாவா ஃபோன் மீது கோபமோ வருத்தமோ கிடையாது. இந்த சர்டிஃபிகேஷன் இல்லைன்னா அது ஒரு டெக்னிக்கல் இதாக இருக்கும். ஆனால் நீ மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறல்ல, போய் வாங்கியிருக்கிறல்ல கடையில், லாவா ஃபோன் என்ன விலை, சாம்சங் என்ன விலை? கிட்டத்தட்ட 5000 டிஃப்ரெண்ட் இருக்குது சார். இருக்குமா? ரைட்டு. இப்போது நான் சாம்சங் சப்ளை பண்ணுறேன், மாலதி லாவா சப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம். நான் 10,000 கோட் பண்ணுறேன், மாலதி 10,500 கோட் பண்ணுறாங்க. எனக்கு எவ்வளோ லாபம், மாலதி எவ்வளோ லாபம்? பொருளோட தரம் விலை வித்தியாசம் இவ்வளோ இருக்குன்னு சொன்னல. ஆனால் நாங்கள் 2 பேருமே 100 வித்தியாசத்துக்கு தான் கோட் பண்ணியிருக்கோம். தான்சானியா பருப்பு மாதிரி தான். அதே தான். அப்போ இவங்களுக்கு என்ன லாபம், எனக்கு என்ன லாபம்? ஸோ இந்த லாவா ஃபோனை சப்ளை செய்யக்கூடிய இந்த மாலா சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு ஃபோனுக்கு 6000 லாபம். ஒரு ஃபோனுக்கு. சாம்சங் சப்ளை பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு ஃபோனுக்கு 1500 லாபம். ஒரு ஃபோனுக்கு 6000 லாபம் சம்பாதிக்கக்கூடிய நிறுவனம் எவ்வளோ லஞ்சம் தர முடியும்? 1500 சப்ளை பண்ணுறவனும் லஞ்சம் கொடுப்பான். கொடுக்கலன்னா இந்த கவர்மெண்ட்டில் ஒன்றும் நடக்காது. அவன் கொஞ்சமாக கொடுப்பான். ஒரு ஃபோனுக்கு 6000 30,000 ஃபோனுக்கு எவ்வளோ? 18 கோடி இல்லையா? ஸோ இந்த டெண்டரை இறுதி செய்யக்கூடிய அதிகாரிகள் இந்த FCC சர்டிஃபிகேஷன் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காகவே இந்த மாலா சூப்பர் மார்க்கெட்டோட ரிஜெக்ட் பண்ண முடியும். இன்னொன்று, நான் ஏற்கனவே சொன்னது போல் மாலா சூப்பர் மார்க்கெட்டு செல்பேசி சப்ளை பண்ணக்கூடாதுன்றெல்லாம் யாரும் சொல்லக்கூடாது. தொழில் யார் வேணாலும் அவங்க பேர் சூப்பர் மார்க்கெட்டுன்னு வச்சுருந்தாலும் அவங்களால மொபைல் ஃபோன் சப்ளை பண்ண முடிச்சா பண்ணட்டும். பட் FCC சர்டிஃபிகேஷன் இல்லை. வாட் இஸ் த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்? பட் சார், இப்போது நான் லாவா ஃபோன் வாங்கணும்னு முடிவு பண்ணுறேன், தம்பி சாம்சங் வாங்கணும்னு முடிவு பண்ணுறான் அப்படின்னு வைங்களேன். நீங்கள் என்ன நிர்பந்திக்க முடியாதுல்ல, சாம்சங் வாங்கு, இன்னொரு 500 ரூபாய் தானே, அதிகமாக போட்டு வாங்குன்னு எப்படி நிர்பந்திக்க முடியும்? ரொம்ப கரெக்ட் நீங்கள் கேட்குறது. நிர்பந்திக்க முடியாது தான். அரசாங்கத்தின் பணத்தை செலவு செய்யும் போது தரத்தை உறுதி செய்ய வேண்டுமா இல்லையா? இன்னொன்று, இந்த டீலில் 6000 சம்பாதிக்கிறார் ஒரு ஃபோனுக்கு இருந்தாலும் நீங்கள் 1500 தான் சம்பாதிக்கிறீங்கன்னா அவர் 6000 சம்பாதிச்சா பரவாயில்லன்ட்டு நான் அனுமதிக்கிறேன்னா இப்போ அதில் ஏதோ முறைகேடு நடந்திருக்கு. முறைகேடில் தப்பு இல்லையா அது? இன்னொன்று, குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா விச் இஸ் அ பெட்டர் ஃபோன்? அப்போ லாவாவே இன்னும் கம்மி பண்ணுங்க, உங்களுக்கு 1500 ரூபாய் லாபம் வர அளவுக்கு எங்களுக்கு கொட்டேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இன்னொன்று பண்ணலாம். லாவா ஃபோனை என்ன ரேட்டுக்கு சப்ளை பண்ண முடியும்ட்டு நீங்கள் கேளுங்க மார்க்கெட்டில். இந்த மாடல் ஒரு N70 ஒரு மாடல்னு வச்சுக்கோங்களேன், N70 ஃபோனு எங்களுக்கு வேணும் அப்படின்னு கொடுங்க. செல்பேசி வேணும்னு கேட்குறீங்க, அப்போ அதில் 4 நிறுவனம் வருது. அப்போது இன்னொன்று,
இந்த ப்ரைஸ் எல்லாம் தாண்டி ப்ராடக்டோட குவாலிட்டியை நீங்கள் பார்க்கணும்ல. அங்கன்வாடி ஆயாவங்களுக்கு தானே வாங்கிட்டு 2 மாசத்துல உடஞ்சி போச்சுன்னா எனக்கு தான் வந்துச்சு. இன்னொன்று, ஒரு அங்கன்வாடி ஆயாவுக்கு இந்த ஃபோன் கொடுக்கப்பட போகிறது இல்லையா, உதவியாளருக்கு கொடுக்கப்பட போகிறது. அந்த ஃபோன் ரிப்பேர் ஆச்சுன்னா எங்கே போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? ஓசியில் கொடுத்தோம் போமா எடுத்துக்கின்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அவங்களே அந்த மைண்ட் செட்டுக்கும் வந்துருவாங்க. லாவா சைனா செட்டு சார், எனக்கே தெரியும் சார், பேட்டரி ஊதி போகும் சார். இப்போ அரசாங்கத்தின் பணத்தை செலவு செய்யக்கூடிய அதிகாரியான எனக்கு இந்த பொறுப்பு இருக்க வேண்டுமா இல்லையா? நம்ம கடைக்கு போகிறோம், எவ்வளோ அந்த ஃபோனை சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னா, லாவா ஃபோனோட விலை 16,500 ரூபாய். சரியா? செகண்ட் நம்பர் 2 L2 வந்திருக்கிறது ஏசர் ஃபோனு, அது 11,642, 142 ரூபா அதிகம். சாம்சங் ஃபோனு 300 ரூபாய் அதிகம், 11,799, 300 ரூபாய் அதிகம். எதை வாங்கணும்? இதில் தான் மார்ஜின் உனக்கு தெரியுதா? கிட்டத்தட்ட 300 ரூபாய் விலை வித்தியாசத்தில் லாவாவும் கிடைக்குது, சாம்சங்கும் கிடைக்குது. ஆனால் இந்த லாவா விற்கிற ஆள் ஒரு ஃபோனுக்கு 6,000 ரூபாய் அடிக்கிறான்னு தெரியும் போது நீங்கள் இது கொடுக்கலாமா? கொடுக்குறீங்கன்னா ஏன் கொடுக்குறீங்க? இது மத்திய அரசோட நிதி. ஓகே, மத்திய அரசு நிதியில் தான் அங்கன்வாடி பணியாளருக்கு இது கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த டெண்டர் கொடுத்தாங்கன்னா என்னைக்காக இருந்தாலும் இது பஞ்சாயத்தாக போகுது. கீதா ஜீவன் சிபிஐ விசாரணையில் மாட்டப் போகிறார். அன்னைக்கு இந்த டெண்டரை இறுதி செய்த அவரது PA ரஜினி மாட்ட மாட்டார், இவர் தான் மாட்டுவார். சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன்.